ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது சொல்வேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் 5 இயர்ஸ் கழிச்சு லிட்டரலி நீங்கள் எனக்கு நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. மேபி நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ் பார்க்கலாம், ஏன்னா நான் அந்த சேனல் தான் அப்லோட் பண்ணுறேன். லிட்டரலி 5 இயர்ஸ் கழிச்சு கம்பேக்குன்னு கூட சொல்ல முடியாது, சும்மா ரேண்டமாக எனக்கு எடுக்க தோணுச்சேன்ட்டு எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சும்மா இந்த மாதிரி ஒரு கேமிங் வீடியோஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இப்போ பார்த்தா எனக்கு கிரிஞ்சாக இருக்குது. பட் ஓகே, அது சும்மா போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இயர் வந்து இட்டலி ட்ராவல் பண்ணிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஐடி தான் ஒர்க் பண்ணுறீங்க, மோஸ்ட்லி தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மேபி பார்க்குறவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி ஆர் ரொம்ப ரேராக புதுசாக யாராவது வந்துருந்தா பார்த்தீங்கன்னா சந்தோஷம். பட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்க்கணும், என்னை பற்றி மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக ஆக்சுவலி நான் ஒரு பயங்கரமான ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயர் ரெசல்யூஷனே அதுதான். ஃபுல் இந்த வருஷம் ட்ரெக்கிங், இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஐடி தான். எனக்கு மொத்தமாக ஜாப் போரிங்னு சொல்ல முடியாது, லிட்டரலி சேம் ப்ராஜெக்ட் இருக்கனால அது ஓகே, அது ரொம்ப ஃப்ரீயாக தான் போயிட்டு ப்ரெஷர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால சரி டைம் இருக்கே, வெக்கேஷன் லீவும் இருக்கே, 1 இயராக கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வேறு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பயங்கரமான இடத்துக்கு ட்ரிப் புக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படி இந்த மாதிரி கிரிஞ்சாக பேசுன்னு தெரியல, பட் ஓகே. பட் இப்போ கிரிஞ்சுன்னு இல்லை, எப்படி விளாகிங் பேசுன்னு தெரியல, பட் ஓகே. ஒரு பயங்கரமான இடத்துக்கு ட்ரிப் புக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18th Jan. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த இடத்துக்கு ஃப்ளைட். ஸோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். நான் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ட்ரிப்ஸ் போயிருக்கேன், பட் அதெல்லாம் விளாக் பண்ணி அதெல்லாம் பண்ணதில்லை, அவ்வளோ தைரியம் இல்லை. பட் இந்த நியூ இயர்லேருந்து ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஒரு சும்மா ஸ்டார்ட் பண்ணுவோமே, என்னதான் ஆகிடப்போகுது. எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, சோஷியல் ஃபியர் அதிகம், சோஷியல் ஆங்ஸைட்டி அதிகம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஓகே, நான் பேசுவேன், அது எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி பேசுவேன். ஆனால் பப்ளிக்கில் சுத்தமாக பேச வராது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணலாம் தான் இந்த விளாக் சேனல் ப்ளஸ் என்னோட செத்துப்போன யூடியூப் சேனல் கொஞ்சம் அப்படியே டஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விளாக், இந்த பர்டிகுலர் விளாக் உங்களுக்கு விளாக் கூட இல்லை, கன்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு நாள் முன்னாடி ட்ரிப் போகிறேன். ஸோ இன்ட்ரடியூஸ் ஆர் இன்ட்ரோவர்ட்னு இல்லை, சும்மா ஒரு எப்படி பிளான் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ என்னை பற்றி அவ்வளோ. அதான் போகிற இடம் கொஞ்சம் பயங்கரமான இடம் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் சோலோ ட்ரிப் தான் பிளான் பண்ணேன். பட் ஃபனி பார்ட் என்னன்னா, எனக்கு சோலோ ட்ரிப் பிளான் பண்ணேன், ஆனால் அங்கே சோலோ ட்ரிப் போக முடியாதுன்ட்டாங்க. சோலோ ட்ரிப் பண்ணால் எக்ஸ்பென்சிவ் ஆகும்ட்டு. ஸோ அதனால் ஒரு பேக்கேஜ் புக் பண்ணி மறுபடியும் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படி இப்படி போயிட்டு ஃபைனலி அது ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி தான் இருக்குது. இப்போது நான் போகிற பிளான் இப்போ ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி தான் இருக்குது. அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், ஃபியூச்சர் அந்த இடத்துக்கு போயிட்டு சொல்கிறேன். பட் ஸ்டே டியூன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஃப்ளைட்டு. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா முழுசாக கொஞ்சம் அரைகுறையாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியல, எனக்கு கொஞ்சம் அப்படி என்ன வாங்கணும் அப்படின்னு தெரியல. என் ஃப்ரெண்டு டாக்டர் தான், ஸோ அதுக்காக மோஷன் சிக்னஸ் டேப்லெட் அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. பட் உங்கள் ஒரு க்ளூ கொடுக்குறேன் நாளைக்கு எங்கே போகிறேன்ட்டு. இது சும்மா ஒரு கான்வர்சேஷன் ஒரு சும்மா ஒரு ரேண்டம் வீடியோ தான் ஃபார் அ டே பிஃபோர் அ ட்ரிப். ஜஸ்ட் இன்ட்ரோ ட்ரிப். உங்களுக்கு என்ன க்ளூ கொடுக்குறேன், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ். மோஸ்ட்லி உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன கண்ட்ரின்ட்டு. ஸ்டே டியூன். அண்ட் ஒரு நிமிஷம், இந்த டேப் எதுக்கு இருக்கு, வாட் தி ஃபக். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, மொட்டை மாடியில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரே நிமிஷம் சுற்றி காட்டுறேன். என்னடா அவன் இன்ட்ரோவே மொட்டை மாடியில் கொடுக்குறான், அவன் ரூமில் கொடுக்குறேன் தானே பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம், என் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டேன். ஸோ என் ரூம் காட்டலாம் தான் பார்த்தேன், ஆனால் இருக்கிறதுலே நான் ஆக்சுவலி இவ்வளோ மோசமாக என் ரூம் வச்சதே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டலாமா வேணாமா யோசிச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது ஒரு பயங்கரமான விஷயம் பார்க்கலாம். இது ஸ்க்ரீன் வேறு. ஸோ பயங்கரமான விஷயம் ஒன்றும் சொல்ல, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், அதுதான் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் திங் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆப்வியஸ்லி ஞாபகம் இருந்தால் மேபி இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ப்ளஸ் லாக்டவுன் ப்ளஸ் ஃபைனல் இயர் அந்த காலேஜ் இந்த டைம்லாம் இந்த ஒரு டைப் ஆஃப் மாடல் பேக் தான் வச்சுருந்தேன். ஆனால் கலர் கிரே கலர். ஸோ இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், ஏன்னா இதோட நாஸ்டாலஜிக் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போது டக்குன்னு ஒரு பேக்
தோணுச்சுன்னா எனக்கு இதான். அது ஏன் தெரியல, ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு பொருள் வாங்கினா லைக் அதோட அட்டாச் ஆயிருவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த பேக் எனக்கு வந்து வச்சு ஃபங்கஸ் பிடிச்சி அது ஒரு மாதிரி போயிடுச்சு. ஸோ இப்போ அதே எனக்கு ஃப்ளைட் வேற இன்னொரு கடுப்பான விஷயம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃப்ளைட்ல வந்து 7 kg தான் மேக்ஸிமம் கேரி பண்ண முடியுமா. ஸோ என்கிட்ட ஆக்சுவலி ஒரு டிராவல் பேக் இருக்கு, அது பயங்கரமான டிராவல் பேக். ஓ, உங்களுக்கு காட்டுறேன், இதுதான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் இது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் ஆகலாம் தெரியல, இது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனைனா இந்த பேக் மட்டுமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 கிலோக்கு மேலே இருக்கு. ஸோ இதில் பொருள்லாம் கேரி பண்ணால் கொஞ்சம் ரொம்ப வெயிட் அதிகம் தான் இந்த எம்ஐ பேக் வாங்கினேன். இது உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட் ப்ளஸ் எனக்கு இதோட ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கிறதுனால இந்த பேக் எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இது வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி விளாக் ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு இந்த மைக். ஸோ இதுதான் அது. அண்ட் சோப் வந்து எனக்கு கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலி இது இன்வெர்டடாக தான் தெரியும், செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறேன். ஸோ யா, இது வந்து கர் ஒரு பிராண்டோட சோப் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி என்னன்னா கரோட மேஜிக் சோப். ஸோ இது ஆக்சுவலி டேன் தான் போட்டிருக்காங்க, டி டேன், ஐ ஹேவ் பிஹெச்டி இன் டேன் ரிமூவல். பட் ஃபன்னி திங் என்னன்னா, இது எனக்கு டேன் ரிமூவ் பண்ணதா இல்லையான்னு தெரியல, ஆனால் இது ஸ்மெல் வந்து வேற லெவல். இது ஸ்மெல்லுக்காகவே இதை வாங்கியிருக்கலாம். ஸோ ஸ்மெல்லுக்காக மட்டுமே இதை வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்கத்லான்ல ஷாப்பிங் பண்ணேன். எனக்கு இந்த ஷாப்பிங் மட்டுமே இதுக்காக அதிகமாக செலவாயிருக்கு. ஸோ டெக்கத்லான்ல வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவான திங் போகும். ஸோ இதுதான் இந்த பயங்கரமான அல்டிமேட்டான ஷூ. ஸோ இது விலை பார்த்தீங்கனாலே ஒரு 7K 6K இருக்கும். ஏன்னா ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ ட்ரெக்கிங்க்கு வந்து ரிவ்யூஸ் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து இதுதான் சொல்றாங்க, இந்த ஒரு மாடல் தான் சொல்றாங்க. உங்களுக்கு இதை பத்தி சொல்றேன். இன்னும் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரெக் 100M. இது யுக்ரைன்ல பண்றாங்க. ஆனா இப்போ பிரச்சனைனா வந்து இந்த ஷூக்காக நான் 1 மாசம் வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இது ஆர்டர் பண்றதே ஒரு பயங்கரமான விஷயமா இருந்துச்சு. எப்படின்னா வந்து டெக்கத்லான் கால் பண்ணி கேட்டேன், சேனல் இருக்க எல்லா ஸ்டோருக்கும் கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து சுத்தமா ஸ்டாக்கே இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால வந்து ஆன்லைன்ல 1 மாசமா பார்த்துட்டே இருந்தேன். என் சைஸ் வந்து 11. ஸோ 1 மாசமா பார்த்துட்டே இருந்தேன். 11 இல்லை 12 இருக்கானா, 11 மட்டும் இல்லை. 12 பிரச்சனைனா வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். உங்களுக்கு ட்ரெக்கிங் போகும்போது கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ 10 ஒரு எனக்கு 11 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்டா இருந்துச்சு சாக்ஸ் போட்டு போட. ஸோ ஆனால் 10 11 வந்து ஃபுல் அவுட் ஆஃப் ஸ்டாக்காகவே இருந்துச்சு. ஸோ நான் ரேண்டமா ஒரு வாட்டி இப்போ ஐ திங்க் January 2 or 3 ரேண்டமா செக் பண்ணும்போது ஒன்னே ஒன்று இருந்துச்சு. அப்படியே அடுத்த நொடி ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதான் ஆக்சுவலி பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த ஷூ ஆர்டர் போட்டதுனால. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் இதுதான் நம்பர் 1 ஷூன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ப்ராப்ளம் என்ன, மேட் இன் யுக்ரைன் டிஸ்கண்டினியூ பண்ணதுனால எனக்கு இது கிடைக்கிற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் லெவல் பார்த்தீங்கன்னா லிட்டரலி லைக் இவ்வளோ இங்கே இருக்குல்ல, இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். நீங்கள் அப்புறம் கேட்கலாம், இது லேஸ் போகிற இடத்துலலாம் இது தண்ணி போகுமேன்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல் கவர்டு தான். லைக் உங்களுக்கு இது தனி பீஸாக இல்லை, ஃபுல் கவர்டுனால நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி போனால் கூட பிரச்சனை இல்லை. லைக் உங்களுக்கு இப்படி உள்ளுக்குள்ளே போனால் பிரச்சனை, இப்படி இருந்து உள்ளுக்குள்ளே போனால் பிரச்சனை. மற்றபடி நீங்கள் நார்மலாக இவ்வளோ தூரத்துக்கு தண்ணிக்குள்ளே போய்க்கலாம். அண்டு கிரிப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், லைக் பயங்கரமா. ஆக்சுவலி இதுக்கு நான் போகிற ட்ரிப்புக்கு இவ்வளோ தேவையில்லை. பட் இந்த வருஷம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா மல்டிபிள் ட்ரிப்ஸ் போகலான்ட்டு. ஸோ அதுக்காக இது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி, ஷர்ட்டோட டிஷர்ட்டோட மேட்ச் ஆகுது. பட் யா, இந்த ஒரு தொப்பி வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த ஒரு பேகு. ஸோ சும்மா டக்குனு இப்போ எங்கேயாவது போகணும் அப்படின்னா வந்து லைக் ட்ராவல் தானே. ஸோ கிட்ட எங்கேயாவது போகணுன்னா சும்மா தண்ணி பாட்டில் வச்சுக்க. எதுக்கு இவ்வளோ இந்த பேக் தூக்கிட்டு போகணும், இது காரில் வச்சுட்டு சும்மா தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்து போக இந்த பேக் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவல், இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணா. நான் ஆக்சுவலி தப்பு பண்ணியிருப்பேன், ஒரு 2000 டவல் இருந்துச்சு, அதை வாங்க போயிருப்பேன். ஆனால் அவன் கரெக்டாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான், லைக் இதாண்டா லிங்க் அமிச்சு, இதாண்டா அந்த டவலு, இது பாடுறான்ட்டு. ஸோ டெக்கத்லான் போகும்போது இது கரெக்டாக பார்த்து இது வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது மைக்ரோ ஃபைபர் கிளாத். லைக் உங்களுக்கு திக்னஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கம்மியான திக்னஸ். ஸோ மைக்ரோ ஃபைபர்னால இது தண்ணியும் நல்லா அப்சார்ப் ஆகும். அதே சமயம் நான் போகிறது ஹிமாலயாஸ், குளிர்னால லைக் லிட்டரலி அங்கே 0 நைட்டு -5 டிகிரி செல்சியஸ் கூட போகுது. அதான் வெதரில் பார்த்தேன்.
அதனால உங்களுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் ஈஸியாகவும் காயும், ப்ளஸ் தண்ணி வந்து லைக் பேக்ல அப்படியே போட்டாலும் பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகாது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீனியா, இது பேர் பீனின்னு தெரில என்ன சொல்லுவாங்கன்ட்டு, குல்லான்னு வச்சுப்போம். இந்த குல்லா, ஸோ குளிருக்கு சமாளிக்க இந்த குல்லா வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ், இந்த ஒரு க்ளவுஸ். இந்த க்ளவுஸ் எனக்கு எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ட்ரெக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுன்னாங்க. இது எவ்வளோ குளிர் தாங்கும்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் இந்த மெட்டீரியல் 4 கிளாஸ் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த 4 கிளாஸோட டெக்கத்லான் இருக்க 4 கிளாஸ் சீரிஸ் எல்லாமே வந்து லைக் உங்களுக்கு ட்ரெக்கிங் சீரிஸ் தான். ஸோ இதுவுமே வந்து கெச்சுவான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இது கெச்சுவா இல்லை, 4 கிளாஸ் தான். இது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அது 4 கிளாஸ் தான் இருக்கும், பிகாஸ் இட்ஸ் ஃபார் ட்ரெக்கிங். அதே மாதிரி இதுவும் வந்து ட்ரெக்கிங்காக. ஸோ அதனால 4 கிளாஸ்ங்கிற ஒரு பிராண்ட், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு கூட தெரியல. அதே மாதிரி எங்கே இந்த தொப்பி, யா தொப்பியும் பார்த்தீங்கன்னா அதுதான் லைக் ட்ரெக்கிங்க்கு ஏற்ற மாதிரி தான், 4 கிளாஸ் அந்த பிராண்ட். அடுத்து வந்து இது லைக் இது வந்து என்னதுன்னா சும்மா மைக்கு, இன்ஸ்டா 360 அதெல்லாம் கேரி பண்ணேன். இன்ஸ்டா 360 எங்கே வச்சுன்னு தெரியல, தேடணும். அதெல்லாம் கேரி பண்ண, இது கேஜெட்ஸ் கேரி பண்ணேன். அண்டு வேற மினிசோவில் கொஞ்சம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், லைக் சும்மா அந்த ஃபேஸ் டவல். அவங்களுக்கு என்ன காட்டுறேன், இதோ. இது ஏன்டா பிங்க் வாங்கியிருக்கான், வேற ஃப்ளேவர் கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தீங்க. எனக்குமே ரோஸ் ஃப்ளேவர் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ஒன்றில் தான் வந்து அவங்க ரிமூவ்ஸ் டர்ட் அண்ட் ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. மிச்சதுல எல்லாமே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா லைக் அது மேக்கப் ரிமூவர் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. வைட்டமின் சி இருந்துச்சு. வைட்டமின் சிக்கு நான் ஓகே, இதில் வந்து டர்ட் அண்ட் ஆயில் ரிமூவ் பண்ணுதே, ரோஸ் ஃப்ளேவர் தானே, ஸ்மெல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து ட்ரை டிஷ்யூஸ். நீங்கள் மினிசோல பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், எனக்கு ஒன்று மட்டும் புரியல. ட்ரை டிஷ்யூஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அது எதுக்காக அவ்வளோ கலர், லைக் வேற ஏதாவது ஃபீச்சர் இருக்கா, ஆர் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்னதுன்ட்டு. ஸோ அது ஒரு 3-4 கலர் வச்சிருக்காங்க. வெறும் ட்ரை டிஷ்யூஸ் தான், என்னால் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால எனக்கு என்னன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர். இது வந்து பார்க்க நல்லா இருக்கே, பேக்ல மாட்டிக்கலாம். லைக் நான் நிறையா ரீல்ஸ் ஆர் எதுலையோ பார்த்துருக்கேன், சும்மா பேக்ல இது தொங்க விட்டுருப்பாங்க. லைக் காலேஜ்லேயே சும்மா யாராவது பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், இது தொங்க விட்டுருப்பாங்க பேக்ல மாட்டிக்கிட்டு. ஸோ அதுக்காக இது சும்மா நல்லா இருக்குமே, டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கினேன். அடுத்து வந்து இந்த லிப் பாம். இந்த லிப் பாமும் மினிசோல தான் வாங்கினேன். இது ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதோட ஃப்ளேவர் வராது, ஸ்மெல் தான். ஸ்மெல் வந்து பயங்கரமா இருக்கும். லைக் நீங்க ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட இல்லை, லைக் ஒரு சூப்பர் எக்ஸ்பென்சிவான வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஸ்மெல் வருமோ அது வந்து இந்த லிப் பாம்ல வரும். ஆனா என்ன சொல்றது, லைக் கொஞ்சம் கார்ட்டூனிஷா தான் இருக்கு, பட் யா இட் டஸ் த ஜாப். ஸோ ஃபைன். ஸோ என் ரூம் பார்க்குறீங்களா, காட்டலாமா வேணாமா? அப்புறம் முக்கியமானது விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், டப்பாங் ஃப்ரெண்ட்ஸ், மினிசோ டப்பாங் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா டப்பாங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா ஆக்சுவலி மினிசோ போனேன், எனக்கு இவ்வளோ பெரிய பூட் கேரி பண்ணுறதுக்கு லைக் சும்மா இப்போ நைட் எங்கேயாவது சாப்பிட போகிறோம் டின்னர், லைக் அதுக்குன்னா இந்த யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இது ஆக்சுவலி வெயிட் கம்மி தான், ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். இது வந்து லிட்டரலி உங்களுக்கு இந்த ஒரு ஷூ வந்து 1/2 கிலோ, இது 2 சேர்த்து 300 கிராம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஹோட்டல்ல இருந்து உள்ளே எங்கேயாவது போகணுன்னா உங்களுக்கு பூட்ஸ் மாட்டோம்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக இது வாங்கினேன். இது சொல்ல மாட்டேன்ட்டேன், அதனால தான் சொன்னேன். ஓகே, இனி கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியாது. ஓகே, பாய். பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் என்னோட ரூமோட நிலைமை. ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. க்ளீன் பண்ணணும். லைக் இப்போ இன்னும் பேக்கிங்கே முடியலைங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் இன்னும் பேக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ யா, ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிடுவோம்.